கடந்த 3 மாதத்தில் எத்தனை உத்தரவுகள் நியமனத்திற்காக நீக்கத்திற்காக பணம் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் லீலா பேலஸ் ஹோட்டலில் வாரியத்தல் முக்கியஸ்தர்கள், ஒரு வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர் அமர்ந்து பேசிய பேரம், இதெல்லாம் வெளியே வரும், வெளியே கொண்டு வருவேன். இந்த பதிவின் மூலம் வக்ஃபு வாரியத்திற்கு மிகவும் தாழ்மையுடன் எச்சரிக்கின்றேன். அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய எந்த நற்செயலாக இருந்தாலும் சரி, நீங்கள் நடத்தக்கூடிய தீய செயல்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கக்கூடிய லஞ்சமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். தக்க சமயத்தில் உங்களுக்கு அல்லாஹ் என்ன உங்களுக்கு தீர்ப்பு அளிப்பான் என்பது யாருக்கும் தெரியாது. அந்த தீர்ப்பு மிக கடுமையாக இருக்கும். தற்பொழுது நம்முடன் வக்ஃப் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் தலைவர் திரு அஜ்மல் கான் அவர்கள் இணைந்துள்ளார்கள். சார் வணக்கம் சார். தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கு புதிதாக சி அல்தாஃப் ரசூல் அவர்கள் நியமிச்சிருக்காங்க. நீங்க அவரை சந்திச்சீங்களா சார்? அவரை நீங்க சந்திச்சீங்கன்னா அவர்கிட்ட என்னென்ன கோரிக்கைகள் வைப்பீங்க சார் நீங்க? வணக்கம். இந்த பதிவை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசின் சார்பாக இந்த வருடம் தகைசார் தமிழர் விருதை பண்பாளர் பேராசிரியர் காதர் மைதீன் சாஹிப் அவர்களுக்கு வழங்கியதற்காக தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் என் சார்பாகவும் என் அமைப்பின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் காதர் மைதீன் சாஹிப் அவர்கள் ஒரு பண்பாளர், ஒரு பேராசிரியர், தலை சிறந்த மனிதர். வக்ஃபு வாரியத்தில் அவர் பொறுப்பில் இருந்த பொழுதும் சரி அல்லது தற்போதும் சரி, அவரால் நியமிக்கப்பட்டிருந்தாலும் இதுநாள் வரை எந்த ஒரு வக்ஃபு வாரிய பிரச்சனைகளிலும் ஒரு சார்பாக இவர்களை நியமிக்கல், இவர்களை நீக்கிவிடுங்கள் என்று சொல்லாமல் இன்று வரை ஒரு நல்ல மனிதராக, ஒரு தலை சிறந்த அறிவாளியாக, சிந்தனையாளராக இருக்கின்றார். ஆகவே அந்த தகுந்த மனிதருக்கு தகுந்த நேரத்தில் இந்த விருது வழங்கியிருப்பது பாராட்டுதலுக்குரியது. மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வக்ஃபு வாரிய பிரச்சனையை ஆரம்பிக்கின்றேன். இதற்கு முன்பு இருந்த டாக்டர் தாரிஷ் அஹமது அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பிரச்சனைகளை நாங்கள் தெரிவித்து விட்டால் போதும், அவரை சந்திக்க வேண்டும் என்பது இல்லை, அவருக்கு அனுப்பிவிட்டால் போதும், அதன் மீது மிகவும் சீரிய முறையில் விரைவாக நடவடிக்கை எடுப்பார். அதை போலவே தற்போது வந்திருக்கும் அல்தாஃப் ரசூல் என்ற ஐஏஎஸ் அதிகாரி சிஓவாக பொறுப்பேற்றிருக்கிறார். அவரை பற்றி கேள்விப்படும் போதும் அவரும் ஒரு சிறப்பாக செயல்படும் அதிகாரி என்று கேள்விப்பட்டேன். மகிழ்ச்சி. நான் அவரிடம் வைக்க வேண்டிய கோரிக்கைகளை நான் மக்கள் மத்தியில் தெரிவித்துவிட்டு அவரை நேரில் சந்தித்து இந்தந்த விஷயங்களை நான் வற்புறுத்த இருக்கின்றேன். முதலில் நான் 2000 கோடி ரூபாய் வக்ஃபு சொத்துக்கள் சட்டத்துக்கு புறம்பாக வக்ஃபு வாரிய அதிகாரிகள் 2 சிஓகள், டிஆர்ஓ கேடரில் உள்ளவங்க மற்றும் இன்ஸ்பெக்டர் சூப்பரண்டுகள் மீது புகார் செய்து அதற்கு மேல் நான் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்காக உத்தரவு பெற்று விசாரணையை அரசு முதன்மை செயலாளர் விசாரித்து நான் என்னால் கொடுக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டு விட்டன என்று முதன்மை செயலாளர் அவர்கள் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திற்கு அதன் சிஓ அவர்களுக்கு அறிவுறுத்தியும் அரசு சார்பாக கடிதம் எழுதியும் இதுநாள் வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த விஷயத்தில் வெறும் சஸ்பெண்ட் 2 அதிகாரிகள் நீக்கிவிட்டார்கள் என்றால் மட்டும் போதாது. அல்லாஹ்வி சொத்து மீண்டும் அதை மீட்கப்பட வேண்டும், அந்த சொத்துக்கள் மீட்கப்பட வேண்டும். இவர்களிடமிருந்து சொத்துக்கள் பறிக்கப்பட வேண்டும், இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை நான் வற்புறுத்துவேன். கடந்த 20ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்று தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கும்
மரியாதைக்குரிய ஜனாப் ஹமீதுல்லா சாஹிப் அவர்களை சந்தித்து அனைத்து ஆவணங்களையும் மீண்டும் ஒரு முறை கொடுத்து வந்துள்ளேன். விரைவில் நடவடிக்கை எடுங்கள், கிரிமினல் நடவடிக்கை எடுங்கள், இழந்த சொத்துக்களை மீட்க நடவடிக்கை எடுங்கள் என்று கோரிக்கை வைத்து ஆவணங்களை கொடுத்து வந்துள்ளேன். அவர் நிச்சயமாக விரைவாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பழைய சிஓ மாற்றப்பட்டு புதிய சிஓ பொறுப்பேற்றுள்ளார். அவங்களுக்கு பிரீத்திங் டைம் கொடுக்கணும்ல, நம்ம அதை வற்புறுத்துவேன் உடனே எடுக்க வேண்டும் என்று. இது ஒன்று. ரெண்டாவது, 2025 இந்த வருடத்தில் ஜனவரி மாதம் வக்பு வாரியத்தில் வாரிய கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பு தர்கா ஜமாத் தலைவர், முன்னாள் வக்பு வாரிய உறுப்பினர் ஜனாப் சையத் அலி அக்பர் சாஹிப் மற்றும் பல அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளுடன் அந்த விசாரணை கூடத்தில் அமர்ந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்று மிகவும் தெளிவாக வக்பு வாரியத்தில் நான் எடுத்துரைத்தேன். அதை நான் என்னுடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் செவிடன் வாயில் ஊதிய சங்காக மாறிவிட்டது. இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. நான் முதலில் வைத்த கோரிக்கை என்னவென்றால், வக்ஃபு சொத்துக்களை அந்த நிலமாக இருந்தாலும் சரி, சொத்தாக இருந்தாலும் சரி, அதாவது நிலம்னா என்ன, சொத்துனா என்னன்னு கேட்பீங்க, அதுக்கு ஒரு சந்தேகம் கேட்பீங்க. சொத்துனா கட்டிடங்கள், கடைகள், வீடுகள், ஸ்தாபனங்கள் இருக்கு. அது நிலம் என்பது விவசாய நிலங்கள், தரிசு நிலங்களாக இருப்பது. இந்த நிலங்களில் அந்த எந்த வக்ஃபுக்கு உள்ள ஜிஎஸ் நம்பர், அதனுடைய அளவு, இது யாருக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது என்ற தகவலை பதிவு செய்து விளம்பர பலகை வைக்க வேண்டும் என்று சொன்னேன், அல்லது விளம்பர கல்வெட்டு வைக்க வேண்டும். அதுபோல் சொத்துக்களில் ஒவ்வொரு கட்டிடத்திலே இந்த சொத்து இந்த வக்ஃபுக்கு சொந்தமானது, இது இந்த ஜிஎஸ் நம்பர், இதனுடைய விஸ்தீரணம் இவ்வளவு, இதனுடைய குத்தகைதாரர் இவர், இவருடைய வாடகைக்கு இருப்பவர் இவர் என்ற அனைத்து விஷயங்களையும் கல்வெட்டில் பொறித்து அல்லது விளம்பர பலகையில் எழுதி அந்த இடத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உடனடியாக நடவடிக்கை எடுத்து விட்டுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் நானும் பல பள்ளிகளில், பல தர்காக்களில் சென்று பார்க்கிறேன், எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. என்னாச்சு? இதுக்காக தான் நான் சொன்னேன், செவடன் காதில் ஊதிய சங்கு போல் தான் இருக்கின்றது என்று நான் சொல்லிவிட்டு இப்போ 6 மாசம் ஆயிடுச்சு. இப்போ வக்பூருடைய காலமும் முடிய போகுது. 2020 ஆகஸ்ட்ல முகமது ஜான் அவர்களை தலைவராக கொண்டு மீண்டும் வக்பு வாரியம் அமைக்கப்பட்டது. அதனுடைய காலம் 25 ஆகஸ்ட்ல முடியுது. இது 2வது. 3வது, புதிய திருத்த சட்டம், இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட வக்ஃபு திருத்த சட்டம் 2025 அமலுக்கு வந்துவிட்டது. அமலுக்கு வந்த பிறகு 3 மாதமாக கூட்டம் நடக்கிறது. இந்த கூட்டம் நடத்துவது சட்டப்படி சரியா இல்லையா என்பதை சிஓ அவர்கள் உரிய கருத்துரை பெற வேண்டும். கருத்துரை பெற்றுதான் செயல்முறை உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதையும் நான் வைப்பேன். இதை நீங்க லீகல் டிபார்ட்மெண்ட்ல வாங்க, இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்துருச்சு. அது இன்னும் டீப்பா பார்த்தோம்னா, கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காங்க 2 விஷயத்துக்கு. ஒன்று இன்க்ளூஷன், வாரியத்தில் முஸ்லிம் அல்லாத நபரை உறுப்பினராக நியமிக்க மாட்டோம் என்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். 2வது, இந்த நிலம் அரசு நிலமா அல்லது வக்ஃபு நிலமா என்ற ஒரு சர்ச்சை ஏற்படுமையானால் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தான் முடிவு செய்வார் என்ற திருத்தத்தில் உள்ளது. அதை நாங்கள் இந்த வழக்கின் உத்தரவு வரும் வரை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று உத்தரவாதம் தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சட்டம் அமலுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது அதுக்கு ஒரு போர்ட்டலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வக்ஃபு சொத்துக்களை பதிவதற்கான போர்ட்டலும் பதிவு செஞ்சுட்டாங்க. சார், இப்போ நீங்க இந்த சட்டம் தமிழ்நாட்டில் அமுல் படுத்திட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா சார்? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு இயக்கங்கள் இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் செயல்படுத்த விட மாட்டோம். முதல்வரும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாய் திறக்கல, இந்த சட்டம் தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் வந்துடுச்சுன்னு. இப்போ நீங்க சொல்றீங்க இந்த சட்டம் இங்கே அமலுக்கு வந்துடுச்சு, அதை செயல்படுத்த போறாங்கன்னு சொல்றீங்க. இது எப்படி சார்? இது சார், முதல்ல ஒரு விஷயத்தை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வக்ஃபு சட்டம் என்கிறது சென்ட்ரல் ஆக்ட், மத்திய அரசின் சட்டம்.
வக்ஃபு சொத்துக்களை வகைப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது 1954 வக்ஃப் ஆக்ட். அதான் மொத்தமாக இதற்கு முன்பாக சில சட்டங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. முறையாக ஒரு வாரியம் அமைத்து இந்த சொத்துக்களை கண்காணிக்க வேண்டும், நிர்வகிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, கண்காணிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக உருவாக்கப்பட்டது. பிறகு 1995 சட்டம் திருத்தப்பட்டு வந்தது. 2013 ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. தற்போது ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதில் பல சர்ச்சைகள் இருக்கின்றன. பல பேர் இதை ஆட்சேபிக்கிறார்கள், சிலர் ஆதரிக்கிறார்கள். ஆனால் சட்டம் அமலுக்கு வந்துவிட்டது. சட்டம் அமலுக்கு வந்துவிட்டது. இப்போ கோஷம் போடுறதெல்லாம் வேலை கிடையாது. இது மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை. கூட்டம் கூட்டுவது, நரம்பு தெரிக்க பேசுவது, மீண்டும் மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலை. இது ஒண்ணு. அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே, உங்களுடைய வக்ஃபு சொத்துக்கள்லாம் பதியுங்க, இன்னும் வெப்சைட்டை விளம்பரப்படுத்திட்டாங்க. அப்போ அது அமலுக்கு வந்ததுன்னு தான் அர்த்தம். நம்ம என்ன வைக்கணும் கோரிக்கை அப்படின்னு கேட்டா, இப்போ பல சொத்துக்களுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னால, 800 வருஷத்துக்கு முன்னால சொத்துக்களுக்கு ஆவணங்கள் இருக்காது, தாமரப்பட்டயங்கள் இருக்கு. இப்போ ஆசிட்டிஸ் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறது நான் தமிழ்நாடு வரைக்கும் பேசுறேன். தமிழ்நாடு வக்ஃபுல எல்லாமே இருக்கு. ஆசிட்டிஸ் என்னென்ன சொத்து இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தான் அவர்கள் முதல்வரிடம் பேசி வக்ஃபு சொத்துக்களை அளவிட வேண்டும், நில அளவை செய்ய வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொகையை பெற்று, வக்ஃபு வாரியத்திற்காக பெற்று, கடந்த வருடம் ஒரு 40 நில அளவையாளர்கள், லைசன்ஸ்டு சர்வேயர்ஸை வச்சு நிலம் அளக்க ஆரம்பிச்சு, அங்கங்கே ஒவ்வொரு ஜோனுக்கும் ரிட்டையர்ட் தாசில்தார்கள், இதை மேலே கண்காணிப்பதற்காக ஒரு ரிட்டையர்டு டெப்டி கலெக்டர், ரிட்டையர்ட் டிஆர்ஓக்கள் போட்டு அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஒரு 3 மாசத்துல முடிச்சிட்டாங்கன்னா, அப்படியே தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தால் நில அளவை செய்யப்பட்ட சொத்துக்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த போர்ட்டலில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கோரிக்கை வைக்க வேண்டும். இதை தவிர்த்து நாம் சண்டை போட முடியாது. நான் சொல்றதெல்லாம் என்ன செய்ய முடியும் என்பதுதான் ஒண்ணு. ரெண்டாவது இப்ப கேரளாவில் இந்த சட்டத்தை ஏற்று சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டார்கள். ஆனால் சட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் நாங்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று அறிவித்து விட்டார்கள். ஆனால் இன்று நாள் வரை தமிழ்நாடு அரசு எந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றது, எதிர்க்கின்றோம் அல்லது ஆதரிக்கின்றோம், நடைமுறைப்படுத்துவோம் என்பதை விளக்க வேண்டும். இது ஒவ்வொரு விஷயத்தையும் உட்கார்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்து கொண்டே இருக்க மாட்டார். இதை செய்ய வேண்டியது யார்? தமிழ்நாடு வக்ஃபு வாரியம், அதன் தலைவர், அதன் செயல் அலுவலர், அதன் செயலாளர் மற்றும் அமைச்சர், இந்த இலாக்காவின் அமைச்சர். இது நான் விவரமா சொல்றேன். மக்கள் சும்மா நான் பேசுறேன்னா ஒரு வேடிக்கைக்காகவோ இல்ல வார்த்தை ஜாலத்துக்காகவோ அல்லது எனக்கு பேர் வர வேண்டும் என்பதற்கான காரணம் இல்லை. மக்கள் தெளிவு பெற வேண்டும். இதை செய்ய வேண்டியது யாரு? இலாக்கா அமைச்சர். இன்னைக்கு கூட இதை ரிவ்யூ வச்சிருக்காங்க. சிஎம் பொறுத்த மட்டும் அவருக்கு பல துறைகள் இருக்கின்றன. நமக்கு பசி என்றால் எங்களுக்கு இவ்வளவு பசி இருக்கு, எங்களுக்கு சாப்பாடு போடுங்கன்னு கேட்க வேண்டிய யாரு? அந்த பொறுப்புடைய அமைச்சர், அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர். இவர்கள் உடைய அமைச்சர் இப்ப புதுசா வந்தவர், அவருடைய நாலேஜுக்கு இது கொண்டு போனாங்களா என்பது தெரியவில்லை. நான் இந்த பதிவின் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நீங்கள் முதலமைச்சர் அவர்களிடம் நீங்கள் இதை எடுத்து சொல்லுங்கள். இது போல் ஒரு பிரச்சனை இருக்கின்றது, சட்டம் அமலுக்கு வந்து விட்டது. நாளை இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு வக்ஃபு வாரியத்தால் தீர்மானிக்கப்பட்ட தீர்மானங்கள் அல்லது செயல்முறை உத்தரவுகள் செல்லத்தக்கதல்ல என்று யாராவது நீதிமன்றம் சென்றால், அந்த 3 மாத காலம் 4 மாத காலம் கூட்டம் நடத்தி ஏற்படுத்திய தீர்மானங்கள் அனைத்தும் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய ஆவடி நாசர் அவர்கள் இந்த விஷயத்தை அதிகாரிகளுடன் கலந்தாய்வு செய்து, இந்த விஷயத்தை தனியாக குறிப்பாக கலந்தாய்வு செய்து அதிகாரிகளுடன் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று இந்த பதிவின் மூலமாக அவரை வேண்டுகிறேன். சார், இப்போ நீங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா,
ஏன்னா வக்பு வாரியத்துல வந்து விசாரணை கூட்டங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது, சரிங்களா? இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறமா தமிழ்நாடு அரசு வந்து இது சரியான முறையில விளக்கம் தரலன்னா, ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்குதுன்னா, இப்போ போட்ட தீர்மானங்கள் எல்லாமே வந்து கேன்சல் ஆயிடுமா சார்? நிச்சயமா நாளைக்கு யாராவது நீதிமன்றம் போனாங்கன்னா இதை வந்து செல்லத்தக்கதல்ல என்று நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும். மத்திய அரசு இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்து விட்டது. இந்த தமிழ்நாடு அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்கவில்லை. வக்பு வாரியமும் சரியான சட்ட கருத்துரை பெறாமல் கூட்டத்தை நடத்தி இத்தனை தீர்மானங்களையும் இத்தனை உத்தரவுகளையும் வெளியிட்டுள்ளன என்று அந்த வெளியிட்ட உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும். இந்த தீர்மானங்கள் செல்லத்தக்கதல்ல என்று முடிவு செய்ய வேண்டும் என்று அறிவிக்க சொல்லி நீதிமன்றம் சென்றால் நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கும்? இதுதான் முடிவு எடுக்கும். காரணம் என்னவென்றால் மத்திய அரசு சட்டத்தில் நியமன உறுப்பினர்கள் வந்து இப்போ இல்லை. இப்போ 2 நியமன உறுப்பினர்கள் இருக்காங்க. 2 நியமன உறுப்பினர்கள் வழக்கறிஞர்கள், 2 நியமன உறுப்பினர் ஸ்காலர்ஸ். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, தடையும் கிடையாது. புதிய சட்டத்திலேயே தடை கிடையாது. நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க, 2 அட்வொகேட்ஸ், 2 ஸ்காலர்ஸ், ஷியா சுனி. இந்த 4 பேர் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள்னா நிச்சயமாக அது செல்லத்தக்கதல்ல என்றுதான் தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறேன். சார், இப்போ ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நிறைய இந்த வக்பு சார்ந்த முத்தவல்லிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வக்பு வாரியத்துக்கு போனோம்னா அங்க உயர் அதிகாரிகள் தர்ற மரியாதையை வந்து கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊழியர்களோ மற்ற அந்த என்ன சொல்றது இந்த பிஏ செக்ரட்டரி அப்படி இருக்கவங்க வந்து ரொம்பவும் கீழ்த்தரமா வந்து இந்த முத்தவல்லிகளை வந்து நடத்துறாங்க, மரியாதை இல்லாம பேசுறாங்க சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து மனக்குமுறலோட பேசியிருக்காங்க. இது சம்பந்தமா நீங்க வந்து சிஇஓ கிட்ட பேசுவீங்களா சார்? சார், இது விஷயமா வந்து நான் பல முறை சொல்லிட்டேன். அதாவது பெரிய அண்ணன் அல்லது இவர்களை மிகவும் கீழ்த்தரமாக வக்பு வாரிய அதிகாரிகள் நடத்துகிறார்கள், அது சரியில்லை. அவங்களுக்கு ஒரு தனியாக ஒர்க் ஷாப் நடத்தணும். வக்போர்டு ஸ்டாஃபுகளுக்கு, அதாவது இன்ஸ்பெக்டர், சூப்பரண்ட், கிளார்க் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அழைத்து ஒரு ஒர்க் ஷாப். அதாவது என்ன ஒர்க் ஷாப்னா, முத்தவல்லிகளுடைய அதிகாரம் என்ன, இந்த முத்தவல்லிகள் வக்ஃபுகளால் நாம் அடையும் பயன் என்ன, நமக்கு என்ன பணி, நமக்கு கண்காணிக்கிறதா பணி, நிர்வகிக்கக்கூடியது அல்ல. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், வக்பு வாரியம் என்பது கண்காணிப்பதற்காக தான் தவிர நிர்வாகிக்க அல்ல என்பதனை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மேலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை இயக்குனர், அதுக்கப்புறம் கூடுதல் இயக்குனர் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. போலீஸார் வந்து பப்ளிக்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை மட்டும் கொடுக்கறது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும். இதை வந்து முத்தவல்லிகள் தான் வந்து நான் என்னுடைய ஒரு குரல் மட்டும் இல்லாம எல்லோரும் சேர்ந்து கொடுக்கிறோம். நிச்சயமா சார். இப்போ அனைத்து முத்தவல்லிகளும் வந்து உங்ககிட்ட கோரிக்கை வச்சா அது சம்பந்தமா நீங்க இது சிஇஓ கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. மேலும் உங்களுடைய கோரிக்கைகள் வந்து என்னென்ன இருக்கு சார், நம்ம சிஇஓ கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கைகள்? சார், முத்தவல்லிக வந்து சொல்றாங்களோ இல்லையோ, நான் அவர்கள் வர வேண்டும், மனு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் என்னிடம் நல்ல முறையில் எல்லாரும் எல்லா பகுதியிலிருந்தும் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தை சொன்னார்கள், நான் நிச்சயமாக இந்த கருத்தை எடுத்துரைப்பேன். அடுத்து வக்பு வாரியத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கீம். வாரியம் அமைப்பதற்கு முன்பு ஒவ்வொரு வக்ஃபிலும் பல வக்ஃபுகளில் ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம் இருக்கிறதுல என்ன சொல்றா, செக்ஷன் 66 அதை வந்து திருத்தம் பண்ணலை. 1995 66 இப்போ உமீத் புதிய சட்டத்தில் வந்து திருத்தம் பண்ணலை, அது அப்படியே இருக்கு. அது என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, ஸ்கீம் உள்ள வக்ஃபுகளை அதை வந்து மாற்றவோ திருத்தம் செய்யவோ அல்லது அந்த முத்தவல்லியை நீக்கவோ அல்லது நியமிக்கவோ எதுவாக இருந்தாலும் அரசு தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அரசின் அதிகாரத்தை வக்பு வாரியம் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு சட்டாம்பிள்ளை வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. நான் ஒரு 3 மாதத்திற்கு முன்பு செக்ஷன் 66 அதை பற்றி மிக தெளிவாக பல நீதிமன்ற தீர்ப்புகளை வைத்து நான் சேர்மன் அவர்களுக்கும் அரசு செயலாளர் அவர்களுக்கும் சிஇஓ அவர்களுக்கும் கொடுத்தேன். சிஇஓ அவர்கள் உடனடியாக ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் நியமனங்களை மார்ச் மாதம் நிறுத்திவிட்டார்.
சட்ட கருத்துரையை பெற்று நாம் செய்யலாம் என்று. இதற்கு சட்ட கருத்துரையெல்லாம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு மிகவும் தெளிவாக இருக்கின்றது. சட்டத்திற்கு அப்பாற்பட்டு சில தீர்ப்புகள் வந்திருக்குமே, ஆனால் அந்த தீர்ப்புகளை கருத்தில் கொள்ளாமல் சட்டத்தின்படியே நடக்க வேண்டும் என்று தீர்ப்புகள் இருக்கின்றன. அந்த தீர்ப்பையும் நான் கொடுத்திருக்கிறேன். ஆகவே இதுதான், இதை நான் மிகவும் கடுமையாக வலியுறுத்துவேன். இந்த விஷயத்தை அடுத்து பொது பள்ளிவாசல் தர்காக்களில் வக்ஃபுகளில் நியமனங்களை நியமிக்கும் பொழுது அந்த உறுப்பினர்களோ அல்லது முத்தவல்லிகளோ மிகவும் தெளிவாக காவல்துறையின் உளவுத்துறை மூலமாக இவர்களுடைய பின்புலம் என்பது என்னவென்று கேட்டால், தீவிரவாத எண்ணம் கொண்ட கொள்கை கொண்ட இயக்கத்தை சார்ந்தவர்களா என்பதை முதலில் பார்க்க வேண்டும். இப்போ தர்கா இருக்கு, தர்காவே கூடாது என்று சொல்லக்கூடிய நபரை அந்த தர்கால போனீங்கன்னா என்ன செய்வாங்க? ஒண்ணு, நான் மிகவும் தெளிவாக இருப்பது நாட்டின் பாதுகாப்பு. இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இயக்கங்களை சார்ந்த நபர்களை எந்த வழியிலும் வக்ஃபுகளில் நியமிக்க கூடாது என்பதில் நான் மிகவும் உறுதியாக இருக்கின்றேன். இதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இவர்களை நியமித்தால் தற்போது இருக்கக்கூடிய இறையாண்மை, சமூக நல்லிணக்கம் இதெல்லாம் கெட்டுவிடும். இதற்காக தான் நான் பலமுறை வலியுறுத்தி, கடந்த பதிவில் கூட நான் சொன்னதற்கு காரணம், நாம் மிகவும் ஒருவருக்கொருவர் அந்நுண்ணியமாக சகஜமாக ஜாதி மத வேறுபாடு இன்றி பழகி வருகிறோம். இவர்கள் அந்த ஒரு வேறுபாட்டை உருவாக்கி ஒரு கலவர பூமியாக இந்த தமிழ்நாட்டை மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக தான் நான் கடந்த முறை திருவல்லிக்கேணி பிரச்சனையை பேசினேன். ஆகவே நான் அதில் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். இரண்டாவது, இந்த பரம்பரை முத்தவல்லிகளை அவர்கள் மீது குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்டால் அந்த முத்தவல்லியை 5 ஆண்டு காலம் என்று இருக்கின்றது நீக்கிவிட்டு அந்த பரம்பரையை சார்ந்தவரை தான் நியமிக்க வேண்டுமே தவிர வேறு ஒருவரை நியமிக்க கூடாது. இது ஒண்ணு. இரண்டாவது விஷயம், இப்போ திருநெல்வேலியில எனக்கு வந்த ஒரு தகவல், எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. அந்த பரம்பரை சார்ந்த ஒருத்தர் நீதிமன்றம் மூலமாக தன்னை நியமிக்க வேண்டும் என்று உத்தரவு பெற்றுள்ளார். நீதிமன்றம் பரிசீலிக்க சொல்லி வக்ஃபு வாரியத்திற்கு உரிய டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதற்கான விசாரணை முடிந்துவிட்டது. தற்போது எனக்கு வந்த தகவல், உறுப்பினர்கள் சொன்னதுதான், ஃபேமிலியிலிருந்து ஒருத்தர், ஹெரிட்டில இருந்து ஒருத்தரை நியமிச்சுட்டு இன்னொரு கிளைமெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு இணை போட்டுட்டு ஒரு 5 பேர் அட்வைசரி கமிட்டி. இதை தான் நான் ஆட்சேபிக்கின்றேன். நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள், கடந்த 3 மாதத்தில் எத்தனை உத்தரவுகள் நியமனத்திற்காக நீக்கத்திற்காக பணம் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் லீலா பேலஸ் ஹோட்டலில் வாரியத்தல் முக்கியஸ்தர்கள், ஒரு வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர் அமர்ந்து பேசிய பேரம், இதெல்லாம் வெளியே வரும். வெளியே கொண்டு வருவேன். நான் எதுவும் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன், வெளியே கொண்டு வருவேன். நான் இந்த பதிவின் மூலம் வக்ஃபு வாரியத்திற்கு மிகவும் தாழ்மையுடன் எச்சரிக்கின்றேன். அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய எந்த நற்செயலாக இருந்தாலும் சரி, நீங்கள் நடத்தக்கூடிய தீய செயல்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கக்கூடிய லஞ்சமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். தக்க சமயத்தில் உங்களுக்கு அல்லாஹ் என்ன உங்களுக்கு தீர்ப்பு அளிப்பான் என்பது யாருக்கும் தெரியாது. அந்த தீர்ப்பு மிக கடுமையாக இருக்கும். இவ்வுலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் இருக்கும். அதை கண்டு நீங்கள் பயந்து நீங்கள் உங்களுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா சார், இந்த பரம்பரை நிர்வாகங்கள்ல வெளிநபர்களை நியமிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. இது சம்பந்தமாகவும் நீங்க சிஓ கிட்ட பேசுவீங்களா சார்? ஏங்க, இதெல்லாமே பேச போறதுக்கு முன்னாலே இதெல்லாம் பேச போறேன்னு நான் சொல்றேன். இது நான் கோரிக்கை எழுத்துப்பூர்வமா கொடுக்க போறேன். 66 கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நிறைய அதுல தப்பு பண்ணிருக்கீங்க, இவங்களுக்கு அதிகாரமே இல்லை. இப்போ சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு மாவட்டம், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அந்த தர்காவில் ஸ்கீம் உள்ள தர்கா தான் அது. அந்த தர்காவில் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது, அவர்களுக்கே நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுகிறார்கள். இவர்களுக்கு அதிகாரமே இல்லை. வாரியத்திற்கு இல்லாத அதிகாரத்தை இவர்களை நீடிப்பதற்கு இது போன்ற அத்துமீறல்களை, சட்ட மீறல்களை செய்யாதீர்கள் என்பதுதான் என்னுடைய
ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரை உள்ள கோரிக்கையாகும். நன்றி சார். நம்முடன் பல்வேறு கேள்விகளுக்கு நீங்க அருமையான முறையில் பதிலளிச்சீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.